சட்டசபையில் பேசின விஜயகாந்த் ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடுக்க மறுத்தார். தருமபுரியில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இருக்கும்போது சங்கரங்கோயில் தேர்தலில் நிற்க தயாரான்னு விஜயகாந்தை கேட்கும்போது, நான் தருமபுரி மாவட்ட செயலாளர் சங்கர் தம்பி தேமுதிக அவரை கூப்பிட்டு கேட்டேன், நான் அந்த இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்து விஜயகாந்தை வெற்றி பெற வைக்கிறேன், அதனால் விஜயகாந்த்கிட்ட சொல்லுங்கள், சங்கரங்கோயில் தேர்தலுக்கு சவால்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொன்னேன். சொல்லலை. ஆகையால் இந்த செய்தியை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள். அதாவது போன கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோயிலை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம்ம அமைச்சர் பேசுறாங்க. மாண்பு முதலமைச்சர் ரெண்டு பேரும் சினிமாக்காரங்க தான். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் இருக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது, பிரதான எதிர்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது, இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள். அதாவது போன கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோயிலை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம்ம அமைச்சர் பேசுறாங்க. மாண்பு முதலமைச்சர் ரெண்டு பேருமே சினிமாக்காரங்க தான். ஜெயலலிதாவும் சினிமாக்காரி, விஜயகாந்தனும் சினிமாக்காரன். பேசுவது தவறு. எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் இருக்கின்ற காரணத்தினால்
அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது, பிரதான எதிர்க்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது, இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள். அதாவது போன கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது? இந்த கருவியை வைத்து மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிறவங்களுக்கு சம்பளம், அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்த இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னைய மாதிரி இவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்க, அந்த ஜெயலலிதா தேர்தலுக்கு முன்னாடி நான் பால் விலையை உயர்த்துவேன், பஸ்ஸு கட்டணத்தை உயர்த்துவேன் அப்படின்லாம் சொல்லணும். சொல்லிவிட்டு நீ செவிச்சிங்கன்னா உன்னை ஏற்றுக்கலாம். அதாவது வெற்றி பெற்றது பிறகு விலையை ஏற்றுவது. அப்போ தேர்தல் ஆணைய பிரார்த்தலுக்காரன் என்ன செய்யணும்? இங்கே வாமா ஜெயலலிதா, நீ என்ன சொன்ன? இந்த விலையை ஏற்றுறதெல்லாம் நீ முன்னாடி வாக்குறுதியாக சொல்லலை, அதனால் நீ பதவியை ராஜினாமா பண்ணு. யார் சொல்லணும்? தேர்தல் ஆணையம் அந்த பொண்டு பைய சொல்லணும். என்ன சொல்லணும்? இங்கே பாருமா, நீ தேர்தலில் நிற்கும்போது பால் விலையை உயர்த்துவேன், கரண்ட் பில்லை உயர்த்துவேன் அப்படின்லாம் நீ சொல்லலை. அப்போ நீ வெற்றி பெற்றோடனே இதை நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன பவர் இருக்குது? நீ மக்களிடம் சொன்னியா அப்படின்னு தேர்தல் அதிகாரி என்ற பொண்டு பைய சொல்ல வேண்டிய வேலை. தேர்தல் அதிகாரி என்ற பொண்டு பைய, பிரார்த்தலுக்கார பைய, தேர்தல் நடத்தக்கூடியவன், அவன் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் எதிர்க்கட்சி கேட்டிருக்கான். அப்போ கேட்டவனை சட்டசபையை விட்டு வெளியேற்றக்கூடாது. இந்த பிரார்த்தலுக்கார விஜயகாந்த் என்ற பொண்டு உடைய கட்சிக்காரனை கேட்டேன். தருமபுரியில் இருக்கும்போது மாவட்ட செயலாளர் சங்கர்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்ட கேட்டேன், விஜயகாந்த்கிட்ட சொல்கிறான், சங்கரங்கோயில் தேர்தலில் நிற்ப முடி ஜெயலலிதா சொல்லுது, சங்கரங்கோயிலில் ஒரு இவிஎம் மிஷினை கொண்டு வர சொல்லுங்கள், விஜயகாந்த் ஜெயலலிதா மட்டும் ஓட்டு போடட்டும், நான் விஜயகாந்தை வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. அப்போ நீ சட்டசபையில் பேசுனது பொய் தானே? அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் தேர்தல் அதிகாரி என்றவன் தேர்தல் பிரச்சாரம் என்ன செய்கிறான்? அவன் சொன்னது மாதிரி அந்தந்த இதெல்லாம் வெற்றி பெற வைக்கிறானா, செயல்படுத்துகிறானா, இல்லை வேறு எதுவும் செய்கிறானா? அப்படி இந்த ஜெயலலிதா மாதிரி கோரிக்கை சொல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு விலைவாசியை உயர்த்தும் போது ஜெயலலிதாவை கைது பண்ணியிருக்கணும். யார்? தேர்தல் அதிகாரி என்ற பொண்டு பையன். அதனால் நான் ஏன் வஞ்சி சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. பால் விலையை உயர்த்திய பிறகு எப்படி வெற்றி பெற்று பதவியில் உட்காந்துக்கிடுவாளாம், அப்புறமேலு விலையை உயர்த்துவாளாம். அதை தேர்தல் அதிகாரி என்ற பொண்டு பைய பார்ப்பானா. தேர்தல் அதிகாரி கேட்கக்கூடியதை விஜயகாந்த்ன்றவன் கேட்டிருக்கான். அதற்கு வெளியேற்றம் பண்ணியிருக்கான். இந்த வீடியோவை பாருங்கள். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை, இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மாதிரி உங்களால் நிறைவேற்ற முடியும் என்றால் தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கலாம். இல்லை தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.